ரேவதி இப்படி சொன்னோன்னு என்ன பண்ணுறாங்க, நம்ம தங்கராஜோட அம்மா பயங்கரமாக மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. அதை பார்த்துட்டு தங்கராஜ் அவங்க அம்மாவோட காலில் விழுந்து, அம்மா நான் சொன்னதெல்லாம் தப்புமா, என்னை மன்னிச்சிடுமா, நான் அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு கதறி அழறாரு. உடனே அவங்க அம்மாவும் எப்படியோடா உனக்காக தான் நான் வாழ்கிறேன், ஆனால் அதை நீ புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பண்ணுவேன்னு யோசிச்சு கூட பார்க்கலடா தங்கராஜ், நீ என்ன என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் சரி, நீ சொன்ன வார்த்தை என் மனசு விட்டு போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் கேட்டு தங்கராஜ் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாரு ரேவதியை. இப்படி ரேவதி எதையும் கண்டுக்காமல் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி எழுந்து போக பார்க்குறாங்க. கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எதுக்காக எங்கள் அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லிவிட்டேன் அப்படின்னோடனே, நான் எதுவும் சொல்லிவில்லையே, நீங்கள் உண்மையை தானே சொன்னேன், நீங்கள் சொன்ன விஷயத்தை தான் நான் சொன்னேன். இங்கே பார், அப்போ கூட ஒரு பொண்டாட்டிக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லியிருப்பேன், அதை அப்படியே போய் சொல்வியா, நீங்கள் என்னங்க இது அநியாயமாக இருக்குது, நீங்கள் மட்டும் நான் சொன்னது எல்லாமே எங்கள் அம்மா வீட்டில் சொல்லலாம், நீங்கள் சொன்னது உங்கள் அம்மா கிட்டே நான் சொல்லக்கூடாதா, இதில் என்னங்க இது இருக்குது, அப்போது நீங்கள் பண்ணது மட்டும் கரெக்டு, அப்போ நான் பண்ணது தப்பா அப்படின்னு, அப்போ பழிக்கு பழி வாங்குறியா அப்படின்னு. நான் ஒன்றும் பழி வாங்கலைங்க, நான் உண்மையை தான்ப்பா சொன்னேன், இதில் என்ன தப்புன்னு தெரியவே தெரில, நீங்கள் என்னன்னாலும் உங்கள் அம்மா பற்றி இப்படி பேசியிருக்கக்கூடாதுங்க, அம்மா தெய்வம் இல்லையா, அப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டுச்சே இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு தங்கராஜ். சுரேஷ் என்ன பண்ணுறாரு, பதுங்கி பதுங்கி அப்படியே ரூமுக்கு போகிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம மதி அமைதியாக படுத்துருக்காங்க. சுரேஷ் ஒன்று எழுந்துக்கிறாங்க. பரவாயில்ல நீ படுத்துக்கோ அப்படின்றாரு. இங்கே பாரு மதி, உண்மையே சொல்ல போனால் இன்றைக்கி நீ கஷ்டமாக மனசு இருந்தது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் இதுக்காக, உனக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் உனக்கு ஒரு வருத்தம்னோன்னே எனக்கும் அப்படி வருத்தமாயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இதுக்கு பேர் என்னென்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் என் மாமா என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு மதி பார்க்குறாங்க. என்ன சொன்னார் கேள அப்படின்னு. சரி என்ன சொன்னார், மாமா சொல்கிறாரு, ஓ மேலே எனக்கு அதுவானா காதலா, அதனால தான் எனக்கு அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு, எனக்கு அப்படிலாம் தோணவே தோணாதே, ஆனால் அவர் சொன்னதை யோசிச்சுட்டு பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா பார்த்தியா, உனக்கு ஒரு பிரச்சனைனா எங்கள் அண்ணி ஃபோன் பண்ண உடனே நான் வந்தேன் பார்த்தியா, எதனால் உன் மேலே இருக்க அன்பால் தான் மதி, நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு சரி இப்போ என்ன பண்ணுன்றீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னோடனே, எனக்கு தூக்கம் வருதுங்க, நான் தூங்க போகிறேன் அப்படின்னோடனே, என்ன இவ எப்படி பேசுகிறா, இல்லை மதி நான் சொல்கிறத கொஞ்சம் கேள, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேட்டுக்கோ, இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்குறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, என்ன நீ இப்படி சொல்கிற, அப்போ எனக்கு டைம் இல்லைன்னு அர்த்தமா, நான் அப்படி சொல்ல வரல, நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அதை தானே எதிர்பார்த்துட்ருக்கீங்க, நான் சொல்லலை, ஆனால் நான் சொல்லாது தப்பு தான், இப்போ சொல்கிறேன், தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் கூட்டின்னு வந்ததுக்கு அப்படின்னோடனே, சே இப்படி பேசுகிறாளே அப்படின்னு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே மதி நான் சொல்கிறத கொஞ்சம் கேள அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்க போகிறாரு. கையை எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அன்றைக்கி மதி தள்ளி விட்டது ஞாபகம் வருது. அப்பாடா இவ இன்னமும் அப்படியே தான் இருக்கா, மாறவே மாறல, என் மாமா என்னன்னா இவர் மாறிட்டா, இவ என்னமோ நம்ம ஆசையாக பேசுவானாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. ஒன்றும் இல்லை நீ தூங்க மதி அப்படின்னோடனே, தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. இங்கே செம்ம டென்ஷனாக அப்படியே வெளியே வராரு. சே மாமா ஏன் தான் இப்படி பண்ணுறாரு தெரில, இவரால் நம்மளுக்கு தான் இவ்வளோ இறங்கி போக வேண்டியதாக, இறங்கி போய் என்ன பிரயோஜனம், அவள் தான் நல்லபடி நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாலே டென்ஷனாக இருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, தங்கராஜ் ஃபோன் பண்ணுறா, இந்த டைம் மாமா ஏன் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாரு. நீ தூங்கலையாடா அப்படின்னோடனே, நீங்கள் தான் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க தூங்கலையான்னு கேட்குறீங்கன்னொன்னே, சரிடா நான் சொன்னதெல்லாம் என்ன ஆச்சு, ஓகே தானே, நான் வெறும் டிஸ்டர்ப் பண்ணுறேன்ல, நான் தனியாக வெளியே தான் நின்றுருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணி கிடையாது, என்னடா இப்படி சொல்கிற, நீ மதிக்கிட்டு ஒன்றுமா பேசாமல் இருக்க, போய் பேசுடா மாமா, நீங்கள் வேறு மாமா எரிச்சலை கிளப்பாதீங்க, நான் மதிக்கிட்ட போய் பேசினேன், ஆனால் மதி பழைய மாதிரி தான் இருக்கா, அவள் மாறவே மாட்டான் மாமா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே வேஸ்ட்டு, எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது, அவகிட்ட எப்பவும் போல நடந்துக்கு தான் எனக்கு நல்லது அப்படின்னோடனே, சே என்னடா இது, வேலையை வேணான்னு சொல்லிட்டு வேலையும் சரி பண்ணியாச்சு, வேலை விட்டு அனுப்பிச்சாச்சு, இப்போ இப்படி பண்ணுறாளே, இவன் ஒரு வேலை இப்படியே தான் இருப்பாளா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துவாளா, ஒன்றும் புரியலையே, சே வேலையை விட்டு நீக்க கூட இவ இப்படி இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே என்ன சொல்கிற சுரேஷ், ஆமாம் மாமா அவள் அப்படியே தான் இருக்க போகிறா, இங்கே பாரு சுரேஷ் கொஞ்சம் எப்படியே பேசி கரெக்ட் பண்ண பாடுறா அப்படின்னோடனே, மாமா எனக்கு என்னமோ அவள் அப்படியே இருப்பான்னு தோணுது, அவள் அதே மாதிரி தான் இருக்கா, கொஞ்சம் கூட மாறல, நீங்கள் தான் வேலை விட்டு போனோன்னு வேறு மாதிரி ஆகிடுவான்னு சொல்லுவீங்க, எனக்கு என்னமோ எல்லாம் தோணல மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. அதிர்ச்சி அடைகிற தங்கராஜ், என்ன மதி இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு